ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயை காய வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. அந்த நெய்யில் வந்து உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் அதில் ஜாஸ்தி போட்டோம்னா எடுத்து தனித்தனியாக வச்சுருவாங்க. அதனால் வீணாக போயிருங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் வேறு தட்டில் மாற்றிட்டு அதே நெய்யில் 1/4 கிலோ ரவையை எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. அது கருகக்கூடாது, நல்லா கருகாமல் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இது நம்ம முந்திரி பருப்பு நம்ம எடுத்து வச்சு பார்த்திங்களா, அதே இதில் இந்த ரவையும் கொட்டிக்குங்களேன். இப்போ 1/4 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. அதே வெளிச்சட்டிலேயே நீங்கள் பாத்திரம் செலவே ஆகாது, ஒரே வெளிச்சட்டில் எல்லாம் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர், எல்லோ வேணுனாலும் எல்லோ, ரெட் வேணுனாலும் ரெட்டு, அந்த கலர் போட்டு கொஞ்சோண்டு கலர் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லது கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ கொதி வந்த உடனே 1/4 கிலோ ரவைக்கு 1/4 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோ சர்க்கரையும் கொஞ்சம் ஒரு கை சர்க்கரையும் கூட போட்டுக்குங்க. இப்போ சர்க்கரையும் போட்டு சர்க்கரை நல்லா கொதி வந்துடட்டும். இப்போ சர்க்கரை போட்டாச்சு, நல்லா சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சு அந்த ஏலக்காயை அதில் சேர்த்துக்குங்க. இந்த சமயத்தில் இப்போ நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச ரவையும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் ரவையை நீங்கள் கொட்ட கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஃபுல்லாக ரவையை கொட்டிட்டு கிளறினீங்க அப்படின்னா ரவை கெட்டி ஆகிக்கிறோம். அதனால் ரவையை கட்ட கிளறிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி ஆகாமல் இருக்கும். நான் சொன்ன அளவு கரெக்டான அளவு தண்ணி, சர்க்கரை இதெல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா கேசரி நல்லா சூப்பராக இருக்கும். கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வரும். பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பபுள்ஸாக மேலே வருது. இந்த சமயத்தில் நெய் பார்த்திங்கன்னா 50 கிராம் நெய் ஊற்றிக்குங்க. அப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா 200 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்தோம்னா வாசனை வரும், சாப்பிட முடியாது. 200 ml ரீஃபைண்ட் ஆயில், 50 கிராம் நெய் கரெக்டான அளவு. இது எல்லாத்தையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளற எல்லா ரவையோடு அது கலந்துரும். பாருங்கள், இப்போ ரவையோட எல்லா எண்ணெயும் கலந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, அதையும் கிளற அதுவும் கலந்துரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த பாத்திரம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் கிளறும்போது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு கிளறிக்குங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றும்போது டப்புன்னு தெரிக்கும். இப்போ கிளறி இறக்கி வச்சுருங்க. சத்த விட ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டி ஆகாமல் இருக்கும். கேசரி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, நல்லா பார்க்கவே இதாக இருக்குது. இப்போ நீங்களும் இதே மாதிரி இந்த கேசரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.